என் பேர் முருகவேல், கோயம்புத்தூர் ஆவரம்பாளையத்துக்கு வரேன். மரப்பிரகார துணைக்கலாம். இதையே சர்வ வித்யானாம் விஜபவரோகினாம் குருவே சர்வலோகானாம் குரு தட்சிணாமூர்த்தியே நமக. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சாரோட கிளாஸு ஆரம்பத்துலேருந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். 2010 ஒரு 2வது கிளாஸ்லேருந்து சார் கூடயே இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடியூஸ் கொடுத்துட்டு அப்புறம் நான் அந்த டாபிக் போகிறேன். அப்படி நம்ம கிளாஸுக்கு போயிட்டே இருக்கும்போது சாரோட வீட்டில் நிறைய சர்ச்சைகள் நடக்கும். அப்போ சார் நிறைய இடம் தேடினார். நம்ம இது மாதத்துக்கு ஒருக்கா தன்வந்திரி கோயிலில் நடந்துட்டுருக்கையில் நம்ம இது ரெகுலராக நடக்கணும் அப்படின்னு இடம் தேடிட்டு இருந்தோம். அந்த டைமில் இந்த பொம்பித்தாயி அவங்க அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம போய் ஒரு வேதாந்தம் கற்றுக்குறோம் அப்படின்னா நீங்கள் எங்கே கற்றுக்குறீங்க, உங்கள் வேதாந்த குருகுல பேர் என்ன அப்படிங்களா. அவங்களும் சாமிகிட்ட நம்மளும் ஒரு குருகுலம் இது வைக்கணும்னு சொல்லி ஒரு அதை சூட்சுமமாக அவங்க அதை சங்கல்பம் பண்ணி அதை நம்ம காந்திநாத் சார், நிர்மல்குமார் சார் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆசிரமம் ஆரம்பித்து அதில் நம்மளுக்கு நம்ம சங்கரானந்தா சுவாமிகள் நிறையா சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். பொதுவாக இந்த வேதாந்தம், யோகம், தியானம் எங்கே போனாலும் நம்ம அவங்க அருகிலேயே போக முடியாது. ஒன்று அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அங்கே நீங்கள் கேள்விங்கிற இது நம்ம கேள்வி இல்லை. அவங்கள பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அங்கே ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஐயோ நம்ம கேட்டால் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு. இன்னொன்று நம்ம கேட்டாலும் அவங்களுக்கு பதில் தெரியாது, ஏதோ ஒன்று சொல்லி மதிப்பிடுவாங்க. நம்ம இந்த வேதாந்த கிளாஸில் மட்டும்தான் நம்ம எப்போ வந்தாலும் நம்ம சங்கரானந்தா ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே அந்த கேள்வி பதில் தான். ஞானவாணி சங்கமம், அந்த ஞானவாணி ரேடியோவில் இன்ஸ்டன்ட் பதில் எது கேட்டாலும் அதில் தான் அவர் எல்லாத்தையுமே ரீச் பண்ணார். மற்ற எங்கே போனாலும் கேள்வி கேட்காத அப்படிம்பாங்க. இங்கே வந்தால் இவர் கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த வேதாந்த கிளாஸுன்னு நம்ம வரும்போதே அதில் கேள்விகள் தான் வருது. கேள்வி ஞானம் வருது. அப்போ நம்ம அவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாவே அந்த அறிவு வேணும். அறிவினாவே பிரித்தறிவது, எதாக இருந்தாலும் பிரித்தறிவது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வேதாந்த கிளாஸு அப்படின்னு வரும்போது வேதாந்த கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே வேதாந்தத்துக்கு பேசிக்காகவே பார்த்திங்கன்னா ஜீவன், ஈஸ்வரன், உலகம், இந்த 3 தான் பேசிக்காக அந்த சிருஷ்டி பரிமாணம். இதை பற்றி தான் வேதாந்தம் நம்மளுக்கு கூறுது. அப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த வேதாந்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வரும்போதே அதில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு புருஷ லட்சணம் அப்படிங்கிறத பேசிக்காக வேதாந்தம்னு ஒரு நுழைவாயில் நுழையும் போது இந்த தத்துவ போதத்தில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த புருஷ லட்சணம் அப்படின்னு அதை எடுத்துக்கிறேன். புருஷ லட்சணம் அப்படின்னு எடுத்தால் அதில் பார்த்திங்கன்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இப்படி 4 இது இருக்குது. இந்த 4 இது எடுத்துக்கிட்டோம்னா தர்ம, அர்த்த, காமம் 3மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேதாந்தத்தில் கர்மகாண்ட பகுதியில் எல்லாமே வந்துடும். அது தர்மத்து மூலியமாக நாம் பொருளோ புண்ணியமோ சேர்த்து, பொருள் சேர்த்தா இந்த உலகத்துலேயும், புண்ணியம் சேர்த்தா மேல் உலகத்துலேயும் நம்ம இன்பம் துய்க்கிறது. ஏதோ ஒரு யாகம் பண்ணுறது, எது பண்ணோம்னாலும் ஒரு இன்பத்துக்காக பண்ணுறது, ஒரு நிலையற்றதுக்காக பண்ணுறது, ஈகலோக பரலோகத்தில் இருக்கிற இன்பத்துக்காக நம்ம பண்ணுறதுக்காக இருப்பது கர்மகாண்டம்னு வந்துடுது. அதுக்கடுத்து ஞானகாண்டம். ஞானகாண்டம்னு போகும்போது தான் தர்ம, அர்த்த, காம, மோட்சங்கிறது வருது. திருக்குறளைங்கூட 3 இதை சொல்லி 4வது விட்டுறாரு. நம்ம அந்த தர்ம, அர்த்த, காமத்தில் நிலையை நிற்கும் போது அந்த 4வது இது அதுவாக வந்துடும். அந்த இதில் அவர் விட்டுறாரு. அப்போ அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு தான் நம்ம வேதாந்தத்தில் 2வது பகுதியான வேதாந்தம், அந்த வேதத்தின் 2வது பகுதியான வேதாந்தம் நம்மளுக்கு துணை புரியுது. அப்போ அந்த வேதாந்தத்துக்கு நம்ம போகும்போது அதில் நிறைய சொற்கள் இருக்கும். ஜீவன், ஈஸ்வரன், சத்தியம், மித்யா, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதுக்கு ஒரு தத்துவ போதம், வேதாந்த சாரம், இது மாதிரி சில புக்குகள் இருக்குது. அதாவது நம்ம உபநிஷத்துன்னு போகும்போது அது உங்களுக்கு ஒரு படிப்படியாக இருக்காது, ஒரு படியாக இருக்காது, எலாபரேட்டாக இருக்கும். எல்லாம் தாத்பரியம் பார்த்தோம்னா பிரம்மம், ஆத்மா, இப்படின்னு தாத்பரிய நிச்சயம் ஒரே மாதிரி இருக்குமே ஒழிய சில இது சில இதை சொல்லி கடைசியில் கொண்டு போய் சேர்த்தோம். அதுக்காக என்ன பண்ணாங்க, அப்போ சுருதிக்கு தகுந்த மாதிரி ஸ்மிருதின்னு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தத்துவ போதம், ஆத்ம போதம், வேதாந்த சாரம், இதில் எல்லாம் ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வேதாந்த மாணவர்களாக நம்ம போனோம்னாவே அதுக்கு ஒரு அதிகாரத்துவம் கொடுக்குறாங்க. வேதாந்த மாணவர்கள்னால் அதுக்கு ஒரு அதிகாரத்துவம். அதாவது இப்போ நம்ம எம்பிபிஎஸ் படிக்க போகிறோமா, ஒரு நீட் எக்ஸாம், ஒரு எல்கேஜி போகிறோமா, ஒரு ப்ரீகேஜி, அது மாதிரி ஒரு தகுதி இல்லை ஒரு குணம்னு எடுத்துக்கலாம். அது 100% இருக்கும்னு இல்லை, அது கொஞ்சமாவது அந்த தகுதி, அந்த ஒரு அறியக்கூடிய இது இருக்கணும்.
அப்படி இருக்கும்போது அதுக்கு தான் சாதன சதுஷ்டயம்னு 4 அதிகாரித்துவத்தை கொடுக்குறாங்க. சாதனம்னா அதோட அது என்னென்ன அதிகாரித்துவம்னு 4 இது சொல்கிறாங்க. சாதன சதுஷ்டயம் அது எடுத்துக்கிட்டிங்கன்னா விவேகம், வைராக்கியம், சமதவாதி சர்க்கம், முமுஸ்துவம், இந்த 4மே வருது. இந்த 4 விவேகம் அப்படின்னா பிரித்தறிவது. பிரித்தறிவதுன்னா உங்களுக்கு ஒரு வாழைப்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குதுன்னா அது கண்ணில் பார்த்தாவே நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் 2 கலந்து ஒரே மாதிரி தெரிவதை பிரித்து உண்மையில் அதில் என்ன இருக்குன்னு அறிகிறதுக்காக, அதாவது புருஷார்த்த விவேகம்னு இதில் வருது. விவேகத்தில் நிறைய 2 டைப்பான விவேகம் இருக்குது. ஒன்று வந்து ஆரம்பத்தில் நம்ம போனோன்னே இது பிரம்மம், இது ஆத்மா, இது ஜீவன் அப்படி நம்ம பிரித்து அறிய முடியாது. ஏன்னா நம்ம அப்போ நுழையிறோம். அப்போ புருஷார்த்த விவேகம் ஒன்று இருக்குது, மோட்சார்த்த விவேகம்னு ஒன்று இருக்குது. இந்த புருஷார்த்த விவேகம்ங்கிறது என்னென்னா காரணகாரிய விவேகம்னு, பிரம்மம்னா என்ன, மற்றதெல்லாம் என்னன்னு சொல்கிறது. இதே மோட்சார்த்த விவேகம் போனால் அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சகோஷ விவேகம், திருஷ்ய விவேகம், அப்புறம் அவஸ்தாத்திரிய விவேகம், சாரீரஸ்திர விவேகம், அப்புறம் இது மாதிரி நிறைய விவேகங்களாக அது வந்து ஆத்மவாரியருக்கு இருக்கும். பிரம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா காரணகாரிய விவேகம்னு எப்படி இருக்கும். இந்த விவேகம்னாவே பிரித்தெரியாது. அதுக்கடுத்து என்ன சொல்கிறது, வைராக்கியம். வைராக்கியம்னு என்னென்னா அதாவது ராகித்துவம்பாங்க. அதாவது எது மேலேயும் அதிக பேராசைப்படாமல் இருக்காது. இதுதான் வேணும், இது அதாவது என்னென்னா உலகத்தில் நிறைய நிலையற்றது, அப்புறம் நிறைக்காதது, அப்புறம் துக்கம் தரக்கூடியது, அதுதான் வந்து இந்த யுகலோகத்தில் இருக்குது. அது மேலே தான் நம்மளுக்கு வந்து பொதுவாக இவர் பிரத்யட்ச பிரமாணம் சொல்கிற அந்த அஞ்சலி வந்து நம்ம அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் நிலையானது பிரம்மம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சப்த பிரமாணம் யூஸ் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது ஒரே நிமிஷம் சரி. அப்போ நம்ம விவேகம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரித்தறிதல். பிரித்தறிதல்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மம் நித்தியம், அந்நியற்ற சர்வம் அனித்தியம் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம வேதாந்தத்தில் விவேகம்னு அந்த புருஷார்த்த விவேகத்தில் மெயினாக வந்து நம்மளுக்கு கோடிட்டு காட்டுறாங்க, எது நிலையானது எது நிலையற்றது அப்படின்னு கோடிட்டு காட்டுறாங்க. அந்த நிலையானது பிரம்மம் அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். அது வந்து எங்கும் இருப்பது, எப்போதும் இருப்பது, எல்லா காலங்களும் இருப்பது, எல்லா பொருளாக இருக்குது. அது வந்து நம்ம வந்து ஒரு இதாக புரிஞ்சுக்குவோம். ஆனால் நிலையற்றது அதைத்தான் நம்ம நிலையானதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதையும் நம்ம வந்து அதை எடுத்து பார்க்கணும், எது நிலையற்றது அப்படின்னு. அது ஏன் நம்ம பார்க்குறோம்னா உலகம்னு ஒன்று இருந்தால் அதில் உயிர் இருக்குது, ஜடப்பொருள் இருக்குது, உலகம் 3ம் இருக்குது. அதில் வந்து மனிதர் ஒருத்தருக்கு தான் ஒரு செயலை எடுத்தோம்னா எப்படி வேணாலும் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு மாதிரி செய்யலாம். அந்த செயல் சுதந்திரம் இருக்கிறவங்க தான் அதை வந்து திங்க் பண்ணி மோட்சம்னா என்ன, அப்போ அந்த மோட்சத்தை அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு போகும்போது அந்த அதிகாரத்தில் வந்து உங்களுக்கு விவேகம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விவேகம்ங்கிறது வருது. இந்த விவேகம்ங்கிறத எடுத்தீங்கன்னா அது வந்து என்னென்னா விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கும். விவேகத்தில் நம்ம ஈஸியாக பிரித்து அறியும் போது நம்மளுக்கு தெரியும் எல்லாமே நித்தியம் கிடையாது. உணவு ஆகட்டும், உடையாகட்டும், உறவாகட்டும், எதை எடுத்துக்கிட்டோம்னாலும் அது வந்து அனித்தியம்னு நம்ம வந்து புத்திபூர்வமாக உணர்ந்துருவோம். உணர்ந்து பிரம்மம் ஒன்று தான் நித்தியம், ஆத்மா ஒன்று தான் நித்தியம், அது அழியாது, எல்லா இடத்துலையும் இருக்கிறது, அதுதான் ஆத்மா, அதுதான் நான் அப்படின்னு புத்திபூர்வமாக உணர்றது தான் நம்மளுக்கு வந்து விவேகம். பட் வந்து அதை வந்து புத்தியில் உணர்ந்ததை வந்து யாருமே நம்ம வந்து மனசுக்கு கொண்டு போகணும். நம்ம நானே இப்போ 14 வருஷம் வந்தோம்னாலும் 10 வருஷமாக புத்திபூர்வமாக உணர்ந்துருக்குறோம். திருப்பி இங்கே வரும்போது நம்ம வந்து ஒரு அதாவது தியரிட்டிக்கலாக சொல்லுவோம் நான் பிரம்மம், நான் ஆத்மா அப்படின்னு. ஆனால் உணர்ந்தோமா அப்படின்னு பார்த்தா உணர்றதில்லை. புத்திபூர்வமாக சொல்கிறவங்க ஒழிய நம்ம அடித்து நான் தான் பிரம்மன் சொல்கிறது. ஒருத்தர் கேட்கும்போது நான் பிரம்மப்பா அப்படின்னு கேட்கல நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான் ஒழிய. அப்போ அந்த புத்தியில் இருக்கிறத நம்ம வந்து மனசுக்கு கொண்டு போகணும். அதுக்கு தான் வைராக்கியம். வைராக்கியம் என்னன்னா தேவையில்லாத மேலே ஆசை வைக்காதே அப்படிங்கிற நம்ம என்ன இந்த நிலையற்றது மேலே வைராக்கியமும் நிலையான முமுஸ்து மேலே ஆசையும் வைக்கிறது. முமுசாத முக்தி இச்சித்துவம் அப்படின்னு அது மேலே நம்ம ஆசையை வைக்கிறது தான் இந்த வந்து விவேகம் கொடுக்கும். விவேகத்தை பிரிச்சறிஞ்சோம்னா நம்மளுக்கு வைராக்கியம் கொடுக்கும். வைராக்கியம் என்ன கொடுக்கும், நிலையற்றது மேலே நீ ஆசையை வைக்காத. அப்புறம் இன்னொன்று வந்து இன்னும் அதே வந்து முமுசத்துவத்தையும் கொடுக்கும், நிலையானது மேலே ஆசை வை அப்படின்னு நம்ம கொடுக்கும். இப்போ நம்ம வந்து இந்த இதையை பிரித்து பார்க்குறோம்.
விவேகத்தும்னா எது நிலையானது எது நிலையற்றது அப்படின்னு. நிலையற்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படின்னா, இப்போ வந்து இவர் சுவாதி கேதுங்கிறவர் வந்து ஒரு அபிசானமானிம்பார். அவர் வந்து ஒரு இது இப்போ தான் நிலையான நிலையற்றலாம் நம்ம சங்கரானந்தா சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு குருகுல வாசம் போய் ஒரு 12 வருஷம் படிச்சுட்டு அவர் வருவார். வரையிலேயே அந்த வித்யா கர்வம்னு ஒன்று இருக்கும். நாமளே ஓரளவு மேக்ஸில் இருக்கோம், ஓரளவு நல்லா படிச்சிருக்கோம், அது இதுன்னா ஒரு ஒரு எம்எஸ்சி மேக்ஸ்காரர்கிட்ட பார்க்கையில் அவங்ககிட்ட ஒரு வித்யா கர்வம் இருக்கும். அவரை விட இவர் தெரிஞ்சிருந்தாலும் அந்த வித்யா கர்வத்தில் இவர் சொல்கிறத அவரை ரிசீவ் பண்ண மாட்டார். அவங்க கேட்பாங்க, இவங்களுக்கு ஒரு இதே கொடுக்க மாட்டாங்க. ஒரு இவங்களுக்கு உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் நல்லா அறிவாக இருப்பாங்க, ஆனால் அவங்க போய் பேசுறதுக்கு விட மாட்டாங்க. இந்தியாவிலே வந்து அமெரிக்காவில் சொன்னாங்க பழைய சோறு சாப்பிட்ற நல்லதாமான்னா அதைத்தான் எடுத்துக்குவாங்க, உள்ளூர்காரங்க சொல்கிறத எடுக்க மாட்டாங்க. அது மாதிரி அந்த வித்யா கர்வத்தோடு அவர் வரும்போது அவங்க அப்பா பார்ப்பார், இது 12 வருஷம் படிச்சுட்டு வந்தேங்கிற, அப்படியே ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாத்தையும் அறிந்ததுக்கு சமம், அதையும் நீ அறிஞ்சியா அப்படின்னு வந்து அவர் கூப்பிட்டு அவங்க மகனை கேட்பார். அப்போ அவர் வந்து அப்பா அப்படி ஒன்று இருக்குதா, அப்படி இருக்குதுன்னு எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்துருப்பாரு 12 வருடம். இன்னைக்கு காலையில் கூட டேனியல் சார் கேட்டார், நம்ம இதையும் வந்து நிறைய இதில் போடலாம், ஸ்டேட்டஸில் வைக்கலாம், அதில் வைக்கலாம், இதில் வைக்கலாம், நிறைய பேர் வருட்டுங்க, இந்த மண்டபமே நான் நிறைஞ்சிருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு நான் அப்போ அதான் சொன்னேன். முருகன்கிட்டையும் கூட சிவன் போய் கேட்குறாரு, சொந்த மகனாக இருந்தாலும் அந்த ஓம்னா என்ன, பிரணவ தத்துவம்னா என்னென்னா அப்படி கேட்கும்போது முருகனையே ஒரு குருவாக நினச்சி ஒரு குருவாக உருவம் பண்ணி அவர் சிசிய பாவத்தில் இருந்தால் தான் அதை ரிசீவ் பண்ணணும். அந்த ரிசீவிங் ஆண்டனா அப்போ அதை ரிசீவிங் அந்த இப்போ இவரும் கூட பேசினார் கிடைக்க அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து நம்ம ரிசீவிங் பொசிஷனில் இருந்தால் தான். இப்போ வேதாந்தம் மேலேருந்து வந்தது ரிசீவ் பண்ணாங்கன்னா அந்த மென்டாலிட்டியில் அவங்க இருந்தால் ரிசீவர் கரெக்டாக இருக்கணும். என்ன செல் இருந்தாலும் சிம் கார்டு இருக்கணும், ஆமாம், அது மாதிரி இருந்தால் தான் ரிசீவ் பண்ண முடியும். அது மாதிரி முருகன் அப்படித்தான் கேட்டார். அதே மாதிரி சொந்த மகனாக இருந்தாலும் சிஷியனாக இருந்தாலும் இந்த வேதாந்தத்தை பொறுத்தளவு நம்ம போய் கேட்கணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க, வேதம்னா என்ன, பிரம்மம்னா என்ன, ஈஸ்வரனா என்ன, ஜீவன்னா என்ன, ஜீவன்னா என்ன அப்படின்னு கேட்டால் மட்டும் சொல்லுவது தான் வேதாந்தம். அதனால் இது வந்து போய் விளம்பரப்படுத்தியோ என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அந்த வந்து பிராப்த கர்மா இருக்கணும், இருந்தால் தான் வருவாங்க. பிராப்த கர்மா இங்கே கொண்டு வந்து விட்டுரும். அதுக்கப்புறம் அவரோட செயல் சுதந்திரம், அவர் வரலாம், வராமல் இருக்கலாம், வேறு மாதிரி யூடியூப்பில் கேட்டுக்கலாம், எதை வேணால் பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம். அப்போ உடனே அவருக்கு அந்த தம்பிக்கு என்ன ஆகிருக்கு, மறுபடியும் நீ போய் 12 வருஷம் படிக்கணுமா, சரி தந்தையே நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கல அவர் அதான் சொல்கிறார், ஒன்றை அறிந்தால் நீ எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு 3 இதை எடுக்கிறாரு. ஒன்று வந்து மண், ரெண்டாவது வந்து இரும்பு, மூணாவது தங்கம். இந்த 3 எடுத்துக்கிறாரு. இந்த 3 எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, மண்ணால் நிறைய சிற்பம், அதாவது நிறைய பொம்மைகள், சட்டிகள் இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க கூப்பிட்றாரு, நீ வாப்பா அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் என்னங்கிறார். சரி, இது சிவன் பொம்மை, இது விஷ்ணு பொம்மை, இது முருக பொம்மை, இது வந்து சட்டி, இது பூஜா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து அதுக்கு தான் அந்த முருகர் கதையும் கூட சொல்லியிருப்பார். முருகர் கதையும் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது முருகர் போய் ஒவ்வொரு வஸ்துவாக அறிஞ்சிட்டு வருவார், ஒவ்வொரு வஸ்துவாக எது என்ன, இது என்ன, இது என்னன்னு மயில போய் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு வருவார். ஆனால் அந்த வஸ்துவோட மூலத்தை விநாயகரை அறிஞ்சு டக்குன்னு இதுதான் ஞானம், ஞானத்தை ஷார்ட்கட்டில் எடுத்துடுவார். அது மாதிரி இந்த இவர் சுவாதிக்காது ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா கேட்பார், இதுக்கெல்லாம் அடிப்படை மூலம் இது, அதோட மூலத்தை நீ சொல்லுங்க, இதோட மூலமெல்லாம் மண்ணு தான். அப்போ நீ மண்ணுங்கிறத ஒன்று அறிந்து கொண்டால் அது வந்து சத்து, அது மூலியமாக தான் இத்தனையும் பண்ணியிருக்குது. அப்போ மண்ணை அறிந்தால் மண்ணிலிருந்து வருவது எல்லாத்தோட குணத்தையும் அறியலாம். நீ பஞ்சை அறிஞ்சிங்கன்னா பஞ்சிலேருந்து வருவது துணி, அப்புறம் எதாக இருந்தாலும் கிளாத்து, அப்புறம் வந்து கொடை, அப்புறம் நெட்டு, எல்லாமே துணியில் வருது. அப்போ அந்த பஞ்சுன்னு ஒன்று அறிஞ்சிட்டோம்னா அது எல்லாமே அறிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி தான் இரும்பை சொல்லுவாங்க. இரும்புலேருந்து எவ்வளவோ கருவிகள் வருது, அது வெற்ற கருவியும் வருது, ஒற்ற கருவியும் வருது. அப்போது அந்த இரும்போட குணம், அந்த குணத்தை அறிந்து கொண்டால் அதில் உண்டான எல்லாத்தையும் அறியலாம். அதே மாதிரி தங்கம்னா மினுமினுப்பு இருக்கும், அப்போ பளபளப்பு இருக்கும். அப்போ நம்ம அந்த நகையோட ஒவ்வொரு நகையும் தனித்தனியாக நம்ம போய் அவர் சொல்லுவார், ஒரு பொன் மோதிரம் என்ன திருடனும் கடைக்காரர் மட்டும்தான் அந்த சத்திய குணம் உங்களுக்கு தெரியும். கடைக்காரருக்கு என்ன பாரு, விற்கிறவருக்கும் வாங்கி திருடி விற்பவருக்கு 2 பேத்துக்கு மட்டும்தான் அதோட சத்தியத்தன்மை தெரியும். அவங்க வந்து அது எத்தனை சவரன் தான் பார்ப்பாங்களே ஒழிய அது வளையலா நெக்லஸா
அதோட வெயிட்டு, அவர் பில் போகிறவர் எத்தனை கிராம் எடுத்திருக்கீங்க, இவர் எத்தனை கிராம் எடுத்திருக்காங்க, அதைத்தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம தங்கத்தின் இது தெரிஞ்சுக்கிட்டா அந்த வஸ்துவை பூரா தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு மரத்தால் நிறைய பொருள் செஞ்சுருக்குது, அப்போ அந்த மரத்தோட குணம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த மரத்தில் செஞ்ச சேரு, டேபிள், இது மாதிரி எல்லா இதையும் அறியலாம். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி குடிச்சுக்கலாம். டைம் ஆயிடுச்சு, இன்னொரு 1/4 மணி நேரம் கண்டினியூ பண்ணுவோம். 1:30 வரைக்கும் பேசுவோம். ஓகே தானே சுவாமி? 1:30 வரைக்கும் எல்லாருக்கும் ஓகே தான்? இல்லை அவ்வளோலாம் 1:30 இன்ஃபார்ம் பண்ணுங்க. 1:30 சொல்லிடுங்க. அப்போ என்ன ஆகுது, நம்ம எந்த பொருளை எடுத்தாலும், நம்ம மனிதனாக இருக்கட்டும் இல்லை ஜடப்பொருளாக இருக்கட்டும், எதையை நம்ம எடுத்தாலும் எல்லாமே போய் நம்ம அதாவது பஞ்சபூதத்தில் தான் போய் முடியும். எல்லா பொருளுமே பஞ்சபூதத்தில் தான் ஆனது. அந்த பஞ்சபூதத்தையும் போய் நம்ம மண், நெருப்பு, நீர் எல்லாத்தையுமே இது பண்ணோம்னா அது பூரா போய் அணுவில் முடியும். அந்த அணுவையும் போய் நம்ம பகுத்து 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 பார்க்கும்போது அது எலக்ட்ரான், நியூட்ரான். அந்த எலக்ட்ரான் நியூட்ரானையும் போய் பகுத்து பார்க்கும்போது அது உங்களுக்கு என்ன பார்க்கணும், ஃபோட்டான் அப்படிப்பாங்க. ஃபோட்டான் இல்லை காட் பார்ட்டிகல். ஆமாம், காட் பார்ட்டிகல். அந்த காட் பார்ட்டிகளும் போய் பகுத்து போக்கும்போது அது சில நேரத்தில் ஆற்றலாகவும் தெரியும். நீங்கள் ஆற்றல்னு நினச்சி பார்க்கும்போது ஆற்றலாக தெரியும், துகள்னு நினச்சி பார்த்தா துகளாக தெரியும். அது சயின்டிஸ்டே இது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஆற்றல் துகளுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு சைக்கிளோ ஒரு டிவியோ இல்லை ஒரு மொபைலோ இது செஞ்சு இவ்வளோ ஃபங்க்ஷன் வரணும், இதெல்லாம் இருக்கும்னா அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கும்போது, இப்போ நேற்று தான் சார் ஈவினிங் கூட சொன்னார், ஒரு எலக்ட்ரான் ஒரு நியூட்ரான் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவல் சார்ஜ் இருந்தால் தான் இந்த உலகமே உருவாக முடியும். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் உலகமே இயங்க முடியும். அந்த சார்ஜில் 0.001 அதிகமாக இருந்தாலும் கூட இந்த உலகம் வராது. அப்போ இதை யார் உருவாக்குனாங்க? இதை உருவாக்குனது யார்? அப்போ இந்த ஒரு சின்ன ஒரு சைக்கிள் இருக்குது, இல்லை ஒரு பாட்டில் இருக்குது, ஒரு மூடி இருக்குது, இல்லை ஒரு நோட் இருக்குதுன்னா, ஒரு சிம்பிளாக இருக்கிற இதை ஒன்று உருவாக்குறதுக்கே பின்னாடி ஒருத்தர் இருக்கும்போது இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் கரெக்டாக உலகம் இருக்குது. நம்ம தூங்கினா எழுந்துச்சா கரெக்டாக 24 ஹவர்ஸில் ரொட்டேட் ஆகிடுது. சூரியனை கரெக்டாக 365 டேஸில் வருது. எதாக இருந்தாலும் அந்த நியதி. அப்புறம் அதே போல் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், புதனா இங்கே இருக்கணும், மெர்க்குரி இங்கே இருக்கணும். இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒன்று இருந்தே ஆகணும். ஆனால் அது நிர்குணமாக இருக்கும்போது, அதாவது எது அனுபவத்துக்கு வருதோ அது நித்தியம் இல்லாது. சகுனம். அதுபோக அது மித்தியா. ஒன்று தோன்றி தோன்றி மறைஞ்சாலோ அனுபவத்துக்கு வந்தாலோ அதை தான் நம்ம நித்தியாங்க. நம்மளோட உடலே பார்த்தீங்கன்னா பஞ்சகோஷத்தில் எதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிறப்புன்னு ஒன்று இருந்தாவே இறப்புன்னு ஒன்று இருக்குது. அப்படி ஒன்று தோன்றி மறைந்தாலே அது மித்தியா, அது நிலையற்றது. அப்படி இருக்கும்போது அப்போ தோன்றாமல் ஒன்று எப்பவுமே இருக்கும். அப்படி இருப்பதை தோன்றி மறைகிறவங்க நம்ம பார்க்க முடியாது. அது நிர்குணம், அது மௌனம். அப்படி இருக்கையில் இதுக்கு எல்லாமே யார் பின்னாடி இருக்கிறாங்க, நிலையானது யார் அப்படின்னு பார்க்கும்போது அது நிர்குணமான பிரம்மம். அந்த பிரம்மத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம தோன்றி தோன்றி மறைகிறோம். அப்படி இருக்கும்போது பிரம்மத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வானத்தை, அதாவது ஒரு புரியறதுக்காக ஆகாசத்தை சொல்லுவாங்க. அப்போ ஆகாசமும் பிரம்மமும் ஒன்றா அப்படிங்கும்போது ஆகாசம் பிரம்மத்துக்கூட ஒரு 2 இதில் ஒத்துப்போகும். ஆகாசமும் எல்லை இல்லாதது, பிரம்மமும் அனந்தம் எல்லை இல்லாதது. அது போக எல்லை இல்லாதது. அப்புறம் காலம் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேதாந்தத்து பிரகாரம் பார்த்தா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஆகாசம் சம்பூதக அப்படின்னு தான் வருது. பட்டு ஆகாசம் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் பார்க்கல அந்த வெற்றிடங்கிறது எப்பவுமே இருக்குது. அப்படின்னு இருந்தாலும் அது எல்லா பொருளாக இருக்கிறது. ஆகாசம் எல்லாத்துக்கும் இடம் தான் கொடுக்குது. அந்த இடத்துல இன்னொன்று இது ஜீவத்துவம் இல்லை, ஜடத்துவம் இருக்குது, எல்லா பொருளாக இருக்கிறது இல்லை. அதான் நம்ம அதாவது பிரம்மம் அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுறதுக்கு எந்த குணமுமே இல்லை. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புரிகிற பாஷையில் சுட்டி காட்டுறதுக்காக தான் சத் சித் ஆனந்தம்னு நம்ம சொல்கிறோம். அது இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மர கிளையில் இந்த சாகசந்திரா நியாயம்னு அந்த மரக்கிளையில் அந்த 3ஆம் பிறையை நம்ம சுட்டி காட்டுவோம் நடுவில். ஆமாம், நடுவில் எங்கே இருக்குது, அங்கே தென்னைமரம் தெரியுதா, அந்த கிளை இருக்கா, அங்கே இருக்குதா தெரியுதா. அப்போ நம்ம அந்த விரலை பிடிக்கக்கூடாது, அது தெரிகிற சந்திரனை பிடிக்கணும். அது மாதிரி
சகச்சந்திர நியாயம் மாதிரி தான் பிரம்மத்தை சுட்டி காட்டுவார். பிரம்மம் வந்து அனந்தமானது. ஆமாம். அப்போ பிரம்மங்கிறது வந்து எல்லை இல்லாதது அப்படின்னு நம்மளுக்கு என்ன எல்லை இல்லாது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற இத்தனையும் தோற்றுவிச்சது எதுவாக இருக்கும்? அது இத்தனைக்கு சத்தாக இருக்குது. அந்த சத்து எதுவாக இருக்குன்னா ஒரு அறிவாக இருக்கும். ஒரு அறிவால் தான் இப்படி தோற்றுவிக்க முடியும். அப்போ சத்து வந்து சித்தாக இருக்குது, அது வந்து எல்லை இல்லாததாக இருக்குது. அப்போ சச்சித்த ஆனந்தம்னா அப்போ இல்லாத பிரம்மனுக்கு ஒரு குணம்னா நம்ம சுட்டி காட்டணும். இப்போ இவர் சொன்ன மாதிரி அந்த அனுபலப்தியில் சொல்கிற மாதிரி இல்லாதவனை சொல்கிறதுக்கு உன்னோட சொல்கிறோம். பட்டு பிரம்மம் நிர்குணம்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த சச்சித்த ஆனந்தம் கூட வேண்டியது. நான் தான் பிரம்மம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சச்சித்த ஆனந்தங்கிற ஒரு சுட்டி காட்டுறது ஒரு நேம் போர்டு. பொள்ளாச்சி 40 கிலோமீட்டர்னா அந்த நேம் போர்டை பிடிச்சி 40 கிலோமீட்டர் இல்லை, அது வந்து சுட்டி காட்டுது. நீ 40 கிலோமீட்டரில் போனீங்கன்னா இங்கே பொள்ளாச்சின்னு ஒன்று இருக்கும். ஒரு டவுன் பஸ்லேயே ஒருத்தர் ஏறிட்டு கேட்பார், நான் கோயம்புத்தூர்னா இது என்னங்க இது உக்கடம், இது ஆத்துப்பாலை, இது காந்திபுரம், இல்லைங்க நான் கோயம்புத்தூர் தான் போனேன், இல்லையா இதையா கோயம்புத்தூர் இறங்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சத்து சித்த ஆனந்தங்கிறது நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி. அது மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து ஜீவனை பற்றி ஒரு இடத்துல நம்மளுக்கு நிறையா இது வந்து நம்ம ஆரம்ப விவேகத்தில் சமதமாதி சர்க்கத்தில் நம்ம பேசுறதுனால அது வந்து மோட்ச விவேகம். விவேகங்கிறத பிரித்தறியாது, எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். கணித விவேகம்னா கணிதத்தை பற்றி பேசுறது, பிசிக்ஸ் விவேகம்னா பிசிக்ஸ், மெடிக்கல்னா மெடிக்கல் விவேகம். இதில் வந்து புருஷார்த்த விவேகத்தை தான் தத்துவ போதத்தில் ஆரம்பத்தில் வர சிஷியத்துக்கு எல்லாருமே தெரிஞ்சதுன்னா நான் பிரம்மம், நான் ஆத்மா, நான் சச்சித் ஸ்வரூபம் தெரியவர் அங்கே வரமாட்டார். அவர் பேசிக் இப்போ குழந்தை வந்து எல்கேஜியில் சேருதுன்னா இல்லை ஒரு இப்போ குருவே வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ வச்சு இப்போ சார் கேட்குற கேள்வியெல்லாம் கேட்டால் எனக்கு இவர் சொல்கிற மாதிரி சொல்ல தெரியாது. எனக்கு ஏதோ ப்ராக்டிக்கலாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு அதை தான் சொல்லுவேன். கிரந்தத்தில் படித்ததை வச்செல்லாம் எனக்கு பேச தெரியாது. இவங்க கூட கேட்டாங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கானோ இப்போ நான் இதை என்னென்னமோ எழுதிட்டு வந்தேன், நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸு இப்போ நம்ம வந்து இது ஒரு ஷேரிங், ஒரு கருத்தரங்கன்னு ஷேரிங் பண்ணல இத்தனை இதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு காந்திநாதன் சார், நிர்மல் கணேஷ் சார், பூமி தாய், நம்ம சங்கரானந்தா, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க என்ன நினச்சாலும் சரி. இல்லைன்னா இத்தனை பேர் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு பேசுறதுக்கு உலகத்தில் எங்கே போனீங்கனாலும் இது மாதிரி உங்களுக்கு பேச்சு சுதந்திரமும் கொடுக்குறாங்க. பேச்சுக்கு எல்லை இல்லை, நீங்கள் தெரிஞ்சது பேசு, என்ன வேணாலும் பேசு, நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம கருத்தரங்கத்தில் நீங்கள் எல்லாமே நம்ம ஒரே ஸ்டேஜில் இருக்கோம். ஒரு சிலர் வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இருக்கேன், நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கீங்க, அவர் 6th ஸ்டாண்டர்ட் இருப்பார். நீங்கள் கேட்குற கேள்வியே எங்களுக்கு புரியல, புரிஞ்சுதுங்களா? நீங்கள் +2 இருந்து இன்டகிரேஷன் என்ன, 2 டைமென்ஷன் என்னன்னு கேட்குறீங்க. நாங்கள் இப்போ தான் அல்ஜீப்ரா A+B = A² + B² இருக்கோம். அப்போ நாங்கள் இப்படி வேடிக்கை பார்த்துப்போம். ஓ அவர் எதா சொல்கிறார், இவர் எதா சொல்கிறார். அது மாதிரி இந்த கருத்தரங்க வரையில் தான் இது மேக்ஸ் வெறும் 1ஆம் வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாடு வாய்ப்பாடை தவிர்த்து அந்த வாய்ப்பாடை வந்து ஒரு பெருக்களுக்கு ஒரு வகுத்தலுக்கு இதெல்லாம் இருக்குது போல்றது. ஒரு ராஜரத்ன சார் சொல்கிறாங்க, நம்ம சார் சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த குழந்தைக்கு தெரியும் இது என்னமோ இருக்குது, அது இருக்குன்னு உள்ளே போட்டுக்கிட்டால் போதும். எப்போ தேவையோ அப்போ அது வெளியே வந்து நிற்கும். இதை தான் அவங்க பேசினாங்க. ஏன்னா இங்கே எல்லாம் வந்து 3 மாதத்தில் இருப்பாங்க, 3 வருஷத்துல இருப்பாங்க. இன்னொன்று இது ஐயப்பன் கோயில் மாதிரி 3 வருஷம் 3 மாதம்னு கணக்கு இல்லை. மஞ்சு மேடம் வந்தாங்க, என்னை விட நல்லா பேசுகிறேன், போர்டெல்லாம் வச்சு. இது வந்து ஐயப்பன் கோயில் மாதிரி நான் 10 வருஷமாக இருக்கிறேன் சார். நீ இருந்து என்ன பண்ண, கூட இருக்கிறவங்கனால மற்றவங்களை விட அவங்க தான் ஞானம் அடைகிறது ரொம்ப கடினம். ப்ராக்டிக்கலாகவே புத்தர் கூடையே இருந்தார் ஆனந்தர் வந்து தீட்சை எடுக்கும்போது 3 வரம் வாங்கிட்டார். நான் எப்போ யாருக்கிட்ட பேச சொன்னாலும் நீங்கள் பேசணும், நான் அண்ணான்னு சொல்லி நீங்கள் அண்ணாவாக இருக்கணும். அதுபோக ஒரு 3 இது நான் கூட்டிகிட்டு வரக்கூட நீங்கள் பேசணும். இந்த 3 இதை வந்து வர மாதிரி வாங்கிட்டு தீட்சை எடுத்து புத்தர் ஞானம் அடைஞ்சு அவர் வந்து முக்தி அடைஞ்ச பின்னாடியும் அதுக்கப்புறம் ஒரு 7-8 பேர் மோட்சம் அடைஞ்ச அப்புறம் தான் ஆனந்தம் வந்து மோட்சம் அடைஞ்சார். அது உங்களுக்கு தடைக்கல்லாக தான் இருக்கும் ஆச்சுங்களா. அதனால் கூடவே இருந்தாருன்னா அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் கிடையாது. எதுவுமே தெரியாமல் இருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இன்னொன்று வெளிப்படுத்தக்கூடிய பக்குவம் வந்து வெளிப்படுத்தக்கூடிய பக்குவம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரானந்தாக்கு எல்லாம் 100%னா அவருக்கு 10,000% இருக்குது. நீங்கள் உலகத்தில் எங்கே போனீங்கன்னாலும் இந்த மல்டி டைமென்ஷனில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. நான் அடிக்க போன வாரம் கூட அடக்க முடியும். ஆமாம், போன தடவை சச்சகத்தப்பவே நம்ம சேகரையா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இது மாதிரி ஒரு ஹீட்டரோட ஒரு ஏசியோட 3 நேரம் சுவையோட உணவோட உலகத்துல இல்லை. அடுத்து இன்னொரு பூனலோகம் 108 இருக்குதுங்க, எங்கே போனாலும் அமையாது. இன்னொன்று அந்த பார்சியாலிட்டி இல்லாமல் இருக்கலையே ரொம்ப
ரொம்ப பொலைட்டாக இருக்கிற காதி தான் சார். நம்ம வாட்ச் சொன்னோம்னா தான் இவர் தான் இதுக்கு முக்கியமானு தெரியாது. புதுசாக வர்றவங்க பார்த்தீங்கன்னா என்னையும் கூட நினைச்சிருவாங்க, சேகரையாவை நினைச்சிருவாங்க, இவங்க தான் இது அஸ்திவாரம் தான். அவர் அது தெரியாது. அவர் வந்து பிறவியல் வர்றது அந்த வாசனையும் ஆமா, அது வந்து அவர் தான் சார் மொத்தத்துக்கும் காரணம். அவர்கிட்ட பேசினப்போ அவர் வந்து வாய்ப்புன்ட்டாரு ரொம்ப சிம்பிளா. இதெல்லாம் வந்து ஒரு வாசனை. இப்போ நம்ம பேசுறோம்னா நம்ம போன பிறவியோட வாசனை தான் இப்படி வரும். இவரெல்லாம் போன பிறவியிலேயே பெருமாள் பக்தராக இருந்திருப்பார். நம்ம சுவாமி இப்போ 2 பிறவியில் பூஜிஸ்டாக இருந்தார். ஒன்று வந்து பெருமாள் பூஜையில் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார், சிவன் பூஜிஸ்டா பேரூர் இருந்தார். அதுக்கடுத்து இதில் இத்தனை பேருக்கு பயன்படும் சயின்டிஸ்டாக வந்து அந்த பூஜை இது 2 சேர்ந்தங்கிட்டா அவர் வந்து இன்ஸ்டன்ட் அந்த உலகத்தில் எங்கேயுமே நம்ம கேட்க முடியாது, எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அந்த இதை ஈர்த்து தான் நாங்கள் வந்தோம். நம்ம போகாத இது இல்லை, டைம் இருக்கா சார்? நீங்கள் பேசலாம் சார், 1.5 வரைக்கும் டைம் வாங்கியிருக்கு. அதாவது நான் வந்து இந்த கருத்தரங்கத்தில் நான் இந்த பிறவியிலிருந்து நம்ம சார் மாதிரியே தான் தேடுதலில் இருந்தேன். நான் ஒரு 10-15 வயசுலேருந்தே தேடுதல் தான். எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் போகாத யோகா கிளாஸ் இல்லை. எல்லா யோகா கிளாஸில் போகும்போது அந்த கர்மகாண்டத்திலேயே நிறுத்திடுறாங்க. யோகம் அதாவது மனம், உயிர், உலகம், அதாவது உடம்பு, உயிர், மனம், இந்த 3 தான். எங்கே போனீங்கனாலும் நீ கோடீஸ்வரன் ஆயிடலாம், உனக்கு எந்த சீக்குமே வராது, நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட சண்டை போட மாட்டீங்க. இந்த 3 சொன்னால் அங்கே தான் கூட்டம் போகும். 5.5 லட்சம் 10 லட்சம் கூட்டம் வேணும், அங்கே தான் போகும். ஆனால் அங்கே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது 2வது இருக்கட்டும், போகிறாங்கல்ல. ஏன்னா அது வந்து அவங்க ஒருத்தர் போகிறாங்க. நீங்கள் 50,000 கொடுத்தா தான் 1 கோடி கிடைக்கும். அவங்களே சொல்லுவாங்க 50,000 கூட செலவு பண்ணி எப்படி சாமி 1 கோடி கிடைக்கும். நானும் 50,000 கொடுத்தல போயிருக்கேன், அதனால் அது கிடைக்கும். அப்போ நம்ம அப்படி போகும்போது அவங்களுக்கு வந்து பிராப்த கர்மா ஒன்று, இது போக ஒன்று இருக்குன்னு அவங்களுக்கு வெளியே வந்து அறியவே முடியறதில்லை. அவங்களுடைய அந்த பிராப்த கர்மா அந்த செவத்துலேயே வச்சிருது. சிலர் தான் அதுலேருந்து தப்பிச்சு வர்றாங்க. இப்போ எத்தனை ஒரு ஆமையே முட்டை போடுது, மீனே குஞ்சு பொறிக்குது, மரத்துலேருந்து அத்தனை விதை விழுந்தாலும் சிலது மட்டும்தான் உயிர்ப்போட வரும். அது மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதுலேருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் 90 பேர் தப்பிச்சல. அதுலேயே கடந்து வந்தால் தான் வேதாந்தம் புரியும். அது போல கர்மகாண்டம் அது கண்டிப்பாக வேணும். அது இல்லைன்னா இங்கே நம்ம வரவே மாட்டோம். அங்கே இருந்தால் தான் அந்த பேசிக். நீங்கள் எப்படியா இருந்தாலும் பெருக்கல் வாய்ப்பாடு தெரிஞ்சால் தான் நீங்கள் A+B². இல்லைங்க டேரெக்டாக A+B² போவேன்னா இது தெரியாமல் போக முடியாதுங்க. அது வந்து பேசிக். அப்படி பார்க்கும்போது நம்ம தியானம் யோ அப்படின்னு எழுத்துவதான ஓடிடுவாங்க. அங்கே போய் அப்படி இல்லை. அந்த யோகா அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் என்னதான் சொல்லி தர்றாங்க. எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணி எல்லாத்துலேயும் ஆசிரியர் பயிற்சி என்னென்ன பயிற்சி இருக்குதோ எல்லா பயிற்சியும் முடிப்போம். முடித்தாலும் நம்மளுக்கு இவர் சொன்னார், அவர் திருப்பதி போனார், மேல் தீர்த்தம் போனார், அகாபலிபுரம் போனார், மறுபடி திரும்பி வந்து என்னடா இது இங்கே வந்து உட்காந்து இருக்கோங்க. அதான் மணிகையா இங்கே இருக்கிறாரு, நீங்கள் தான் தெய்வ சிவமணி இங்கே இருக்கிறாரு, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அது மாதிரி நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த கருத்தரங்கில் வந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் யூடியூப் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அதில் போய் சிக்கி அதில் வந்து சித்தர் மரபு அது இதுன்னு அதில் போய் நிறைய பேர் மென்டல் ஆகிட்டாங்க. நிறைய பேர் அந்த இதில் இருந்து அவர் சிரிக்கிறார், அவர் பாதி நிறைய பேர் அந்த இதில் போய் சிக்கிட்டு அப்போ வெளியே வர முடியாது. அப்போ நம்ம அதில் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அது கர்மகாண்டா அதோட நின்றுது. அந்த நிலையற்றதை நிலையானதாக காட்டுது. கிடைக்காது அதுதாண்ட உனக்கு உண்மையாக நிரந்தர இன்பம் காட்டுது. ஏன்னா நம்ம உடம்பை நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம உடம்புடையே இருக்கும். வேறு மற்றதெல்லாம் கூட நம்மளுக்கு பிரத்யட்சமாக இருக்குது. இதில் இந்த இவங்க சொல்கிற பிரத்யட்சத்துலேயும் 3 இருக்குது. அப்ரோச்சம், பிரத்யட்சம், அப்புறம் வந்து உன்னோட முன்னாடி இருந்து பார்க்குறேன். பரோட்சம், பிரத்யட்சம், அப்ரோச்சம் 3 இருக்குது. அந்த பிரத்யட்சத்துலேயும் 3 இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பு மட்டும் நம்ம கூடயே இருக்குது. வேறு எதுனாலும் நீங்கள் வந்து ராத்திரத்தை பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தோமோ, சேகரையாவை பார்த்தீங்களான்னு இப்படி பார்த்தோமோ, முருவேலை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பார்க்க வேண்டியது. லைட்டிலாம் நம்ம தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம குழந்தையிலேருந்து இருக்கிறனால இந்த உடம்பு தான் நம்ம
அதை மாற்ற முடியாது. நம்ம இத்தனை ஜென்மத்திலேயே நம்ம பறந்து 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 வழி வந்தனால அதனால தான் புத்தியில் உணர்ந்த நான் தான் பிரம்மம், நான் ஆத்மான்னு நம்ம 10,000 தடவை சொன்னாலும் அடிக்கடி இப்போ வந்து நான் ஆம்பளை எனக்கு 55 வயசு நம்ம சொல்கிறது 52 ஆச்சு 54 ஆச்சு, இவங்க பெண்ணு, இது மரம், இது செடி. ஏன்னா அது புத்தி பூர்வம் நம்ம உணர்ந்து மனசுக்கு உணர்ந்துருச்சு. யாருமே நான் ஜென்ஸுன்னு நம்ம சொல்கிறது இல்லை, லேடிஸ்ன்னு சொல்கிறது இல்லை, நான் குழந்தைன்னு சொல்கிறது இல்லை. அது மாதிரி இந்த புத்திக்கு உணர்ந்தது வந்து நம்ம மனசுக்கு போகணும். அந்த மனசுக்கு வந்து போக விடுறது இல்லை. நான் ஏன்னா இத்தனை ஜென்மமாக நம்ம பழகின அந்த கர்ம பலன் என்ன ஆகுதுன்னா ஒரு மலை, ஒரு இமயமலை மாதிரி நீ தான், இந்த உடம்பு தான் நீ, உருவேல்னா நீ தான், நீ இது படிச்சிருக்க, நீ இருக்கிற மணிசார் ஓடுற மலைச்சுப்பட்டியில் உட்காந்துட்டு இருக்க, இது மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லி அந்த உருவத்தை நம்ம அதில் வந்து நம்ம டவுட்டே படமாட்டோம். அது வந்து இமாலயா மாதிரி இருக்கையில் இது சின்ன குழந்தை புத்தகம் பிறந்து நடந்துட்டுருக்கு, நான் பிரம்மம், நான் ஆத்மா அப்படின்னு. அப்போ அதை வந்து அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் வளர்றதுக்கு அந்த போசாக்கு கொடுக்கறதுக்கு அடிக்கடி வரணும், நம்ம மலிஞ்சிப்பட்டி வரணும் இல்லையா, அங்கே நம்ம இங்கே என்ன சார் இது அபயம் போகணும். இன்னொன்று ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அபயம்னா கூட நம்ம வியாழக்கிழமை மட்டும்தான் போய் சாமி சந்திக்க முடியும். வியாழக்கிழமை போகலாம், மற்ற நாள் வாங்க பாரு, நம்ம ஏன் டிஸ்டர்பன்ஸ்னு போக மாட்டோம். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு, சாமி இவனுக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து இவனுக்கு இப்போதைக்கு இந்த ஜென்மத்தில் ஆக மாட்டான்னு போடுறது. நம்ம வந்து ஜென்மத்தோட நம்மளுடைய லட்சியமே என்ன, போகிறக்குள்ள நம்ம கூட ஒரு 100 பேரை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போகணும். சத்தியலோகம் வேண்டாம், பிரம்மலோகம் வேண்டாம், எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஒன்றும் இல்லாமல் போனோம்னா இவங்கனால நம்மளுக்கு இன்னொரு பிறவி வந்துடும் போடுறது. இப்போ புத்தர் வந்து மைத்ரேயின்னு வர்ற மாதிரி வேற ஒரு பிரம்மமாக இருக்கிறவர் ஏன் இன்னொரு பிறவி எடுக்கக்கூடாது? நீயே பிரம்மம், எல்லா பொருளையும் நீ இருக்க. அவர் 2வது பிறவி எடுக்கிற பேர் தான் மைத்ரேயின்னு வர்றேன்னார். அதுக்காக தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ரெடி பண்ணாங்க, 90% அமையார். அதுக்குள்ளே அவங்க அண்ணன் இறந்து அவர் அதுலேருந்து வெளியே வந்து தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஆரம்பித்தார். மைத்ரேயா அப்படின்னு 2500 வருஷம் கழிச்சு வர்றேன். ஏசுநாதர் வேறு வர்றேன். அப்புறம் நம்ம மணிசாரையும், அதாவது நம்ம சங்கரானந்தையும் வர சொல்லிடுவோம். சார் நீங்கள் சொன்னது எங்களுக்கு பத்தில், இன்னும் எங்கள் பேர குழந்தைகளாக இருக்காங்க, இன்னொரு இது எடுத்து வாங்க அப்படின்னு. அதுக்காக தான் அவர் பார்த்தார். தொடர்ந்து வந்துட்டே இருங்க காந்திநாதன், நம்ம இவங்களையெல்லாம் முடிச்சுப்பா, இது நம்மளுக்கு இந்த ஜென்மமே போதும், நான் எவ்வளோ நாள் சொல்லி கொடுத்தனோ, நீ ஒன்றை பண்ணு, முடிஞ்சாலும் சூதர சங்கம் ஊதுவோம், கேட்குறவங்க கேட்கட்டும், முக்தி அடையவங்க அடையட்டும். அப்படி இல்லைன்னா நம்ம சேகரையா மாதிரி இது மாதிரி நிறைய மணிசங்கரானந்தாவை உருவாக்கிட்டு போயிருப்பான், அவங்க சொல்லி கொடுக்கட்டும். அடுத்து ராஜரத்ன சார் இருக்காரு, செந்தில் சார் இருக்கிறாரு, விதையிலேருந்து வர்ற மாதிரி. இப்போ அதுக்காக தான் இந்த ஆச்சாரிய கிளாஸ். நீங்கள் விதையை தூவி விடுறாரு, நான் போன வரையும் அந்த வழியில் சொல்லுங்க அப்படின்னு அந்த விதைகளை தூவி விடுறேன். அப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து நான் இந்த 10-11 வருஷம் வந்து அந்த புத்தியில் நின்னது மனசுக்கு வரவே இல்லை. சத்தம் நினைச்சேன், என்னமோ இங்கே வந்தா இவர் சொல்கிறாரு, கூடவே இருக்கிறோம், அவரோட நிழல் மாதிரி கூடவே ஓடுவேன், காலேஜ் போனால் ஓடிடுவோம், எங்கே போனாலும் நம்ம அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா முருகவேல் தான் சொல்லுவார். அவர் ஏதோ ஒன்று சார் ஏதோ ஒன்று டக்கு முருகவேல்ன்றார், நான் இருந்தாலும் இல்லைன்னாரு. அவர் நிழல் மாதிரியே சுற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலையாடா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பேசும்பார். இன்னொன்று இருக்குதுங்க, யாராக இருந்தாலும் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுங்க. பேசுறது எனக்கு சுத்தமாக பேச தெரியாது. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பற்றி பேசுகிறேன், நான் மார்க்கெட்டிங் மேனேஜர், பிடெக் டெக்ஸ்டைலில், நான் எங்கேயும் எப்போவுமே என்னோடய படிப்பு வேலையை சொல்ல மாட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். என்ன பண்ணுறீங்க யார் கேட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க கொடுக்க மாட்டேன். இவரு கூட காலையில் கேட்டார், நழுவிட்டே தான் இருப்பேன். திருப்பி கேட்டால் அந்த இடத்துலேருந்தே நழுவிடுவேன். அங்கே தான் அதை பேசுகிற மாதிரி இங்கேயும் வந்து நான் பிடெக் டெக்ஸ்டைல் மாடி நான் அதை பண்ணுறேன், மார்க்கெட்டிங் பண்ணுறேன், அது அங்கேயே பேசிக்கலாம். மனுஷம்பட்டியில் வந்து நீ நானும் படந்துட்டியா, நீ சங்கரானந்தான் ஒன்று தான், அது மாதிரி கேட்டால் பதில் சொல்லலாம். நானும் சங்கரானந்தான் ஒன்று தான், காந்திநாதன் நானும் ஒன்று தான். நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஆத்மா தான் இருக்குது. ராஜரத்னம் அவரும் முருகவேல் தான், இவரும் முருகவேல் தான். முதல் எனக்கு தோணும், சாரோட ஒரு வீடியோ மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து யூடியூப் இருக்குது, அப்போ யூடியூப் இருக்குது, அது பேசாமல் விட்டு அதை பார்க்க முடியாது, அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். இப்போ சாரை பார்த்தா நாமளும் சங்கரானந்த் ரெண்டும் ஒன்று தானே, வெளியே சொல்கிறது இல்லை, நம்ம ஒன்று தானே, அந்த ஒரு இழப்பே இல்லை. மனசுக்குள்ள ஒரு நிகழ்ச்சியை பார்க்கல, மிஸ் பண்ணிட்டோம், நேற்று வரணும், அவர் டக்குன்னு பேரை எப்படி அவருக்கு தெரிஞ்சுதான் ஞாயிற்றுக்கிழமை தூக்கி போட்டு இவன் எப்படியோ சுற்றி முற்றி வருவான். ஆனால் அங்கே வேலையும் விட மாட்டான், கேட்டால் சுதர்மம்பா, இது வந்து விசேஷ தர்மம்பா, அதனால ஞாயிற்றுக்கிழமை போடுன்னு நான் சொல்லவே இல்லை. பார்த்தோன்னு நினச்சேன், ஐயா காந்திநாதன் ஐயா எப்படி நம்ம மனசை படிச்சுட்டாரு, படித்து ஞாயிற்றுக்கிழமை தூக்கி போட்டாரு. இங்கே வந்து கேட்டவங்க சொல்லுவேன், ஐயா அங்கே நம்மளை நம்பி 40 குடும்பம் இருக்குது, அதை விட்டுட்டு இவரே சொல்லிட்டேன் ஒருத்தன்.
சாருக்கு தெரியும் இந்த முருகவேல் கொடுத்தாங்க. ஏன்னா அவர் நான் சில டைம் சொன்னேன், சார் நான் நிழல் மாதிரி சார் கூட இருப்பேன் சார். நான் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன், சொந்த தொழில் நஷ்டமாக இன்னொரு பக்கம் வேலைக்கு போயிட்டேன், என்னால் வர முடியாது, நீ போய் வேலைக்கு பாரு, நீ எதுக்கு இங்கே வர்ற? இல்லை சார் நான் வருவேன், எப்படியோ பர்மிஷன் போட்டு லீவ் போட்டு எல்லாம் அதுக்கு தான் ஒதுக்கி வைப்பேன். எப்படா இவன் போவான்னு பார்ப்பாங்க. சேகர் ஐயா வீட்டுக்கு ஆப்போசிட், அவர் வீட்டில் போனால் திட்டுவார், இருந்தால் திட்டுவார். இவன் போனான்னா தான் அவங்களுக்கு சுதந்திரம். இருந்தால் டிவி போட்டு இந்த பாலிமர் சேனல் ஏதாவது பார்த்துருப்பான், இல்லைன்னா மணிசக்கரானந்தான்னு வச்சுருவாங்க. அவங்களும் வந்து என் கூட எல்லா இதுக்கும் வந்திருக்காங்க. நம்ம எல்லாமே வேதாந்த ஃபேமிலி தான். இருந்தாலும் அவங்க வந்து 3rd ஸ்டாண்டர்ட் நின்ட்டாங்க போதும் அப்படின்னு. நம்ம அப்படி 4th 5th 6th வந்துருப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது நம்ம சுற்றி இதுக்கு வந்துடணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு அந்த மனசு கொடுத்துட்டே இருக்கும். புத்தியில் புரிஞ்சது மனசு புரியும். அப்போ தான் போன தடவை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி நம்மளாம் பேசணும், முருகவேல் இப்படியெல்லாம் பண்ணணும், நம்ம போனாலும் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு 10-20 பேர்த்து கூப்பிட்டு பேசுனில்ல, நம்மளுக்கு பேச்சே வர. இதே நீங்கள் மிஷினை பற்றி பேச சொன்னீங்கன்னா எப்பேற்பட்ட கோடீஸ்வரர் எவன் வந்தாலும் நம்ம பேசி மிஷினை விற்று போடுது. இதில் வந்து ஏன்னா எழுத்தாளர் உட்காந்து கூட பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சு மேக்ஸ்காரங்க. நம்ம இப்போ தான் எல்கேஜி 1 to 2ங்கிறோம். ராஜரத்னம் சார் வேறு உட்காந்துருக்க, எதுக்கு நீங்கள் வேறு மறைச்சு வேறு வார்த்தை. நம்ம ஏதோ தான் கத்தி போட்டி இப்படி தவிர்த்துட்டு இருக்கிறோம். அவர் இந்த குழந்தையெல்லாம் கேட்டால் என்ன கேட்டாலும் நான் சொல்லியிருப்பேன். இவங்க எதாவது சமாளிச்சுக்கல, என்ன சொன்னாலும் சமாளிச்சுக்கல அப்படி. அப்போ என்னடா அப்படின்னு ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, நீ பேசிட்டே செந்தமிழும் நாப்பழக்கம் என்ன சித்திரமும் கை பழக்கம்னு பேசுன்னு. அப்போ நான் எப்போவுமே என்னோட பர்சனல் இது கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். அப்போ தான் நேற்று ஐயா சொல்லிட்டார், நம்ம வந்து குரு பரம்பரைனா அதை விட்டு விலகக்கூடாதுன்ட்டு. நான் தான் இந்த புக்கில் எழுதணுன்னா மூடி வச்சிட்டேன். ஆனால் நம்ம இதை பேசினா 45 நிமிஷம் என்ன. அப்போ தான் இந்த விவேகம் விட்டு போகாமையே அதுலேயே பேசணுன்ட்டு. அப்போ நம்ம என்னன்னா வெளியே இது எதுக்காக சொல்கிறேன்னா, வெளியே நிறைய பேர் போய் நான் வந்து எதில் ஆரம்பிச்சேன்னா இருக்குது சந்தோஷம் அப்படின்னு திருமூர்த்தி மலையில் அதுக்கு போனேன். நம்ம வேதாத்திரியும் ஒரு குருவாக இருந்தவர் தான் அவர், பரஞ்சோதியார். அதுக்கு போய் அதுக்கு முடிச்சோன்னே என்ன பண்ணேன், 2வது வந்து போனேன் சன்னியாசி. அங்கே போனீங்கன்னாவே வந்து 2 மெடிடேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ், இன்னொன்று பேசிவ்னு வச்சுருப்பாங்க. ஆக்டிவ் மெடிடேஷன் உண்மையிலேயே நீங்கள் 28 days அவர் சேலஞ்ச் பண்ணுவார். 28 days பண்ணிங்கன்னா நீங்கள் மாறிடுவீங்க. இவர் சொன்ன மாதிரி அகோலபுரத்தில் போனோன்னு ஆஹா நாராயண பார்த்தேன்னு அந்த அங்கே மட்டும் 28 days இருந்தீங்கன்னா அங்கே மாறிடுவீங்க. மறுபடியும் பஸ் ஏறி ஒருத்தர் காலை பீச்சோலி நீங்கள் திட்டிடுவீங்க. அவ்வளோதான், அந்த 28 days மட்டும் இருக்கும் அதுதான். ஆனால் அந்த டைனமிக் மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா மனம் உடல் உயிர் 3க்குமே 10 minutes சயின்டிஃபிக்காக இருக்கும். மிஸ்டிக் ரோஸ் நான் 3 போயிருக்கேன், ரெகுலராக போயிருந்தேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இருந்தேன். அதில் இருக்கும்போது என்னடா அதில் போட ஒரு ஈகோ வந்துடும். இப்போ வேதாந்த கிளாஸில் இருக்கவங்க யாருக்குமே ஈகோ இல்லை. நம்ம வந்து அதுதான் வேதாந்தத்தில் ஒரு மெயின் இது. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இவர் சொல்லுவார், இவர் என்ன கேட்டாலும் வேதாந்த கிளாஸில் அனைவரும் ஆத்மா, அனைவரும் பிரம்மம், நோ ஈகோ. நீ 12வது படித்தாலும் சரி, நீ 8வது படித்தாலும் சரி, எல்லாரும் சிஷியர்கள், எல்லாரும் குரு. ஈகோங்கன்னா ஒருத்தர் நான் சொல்கிறது நம்ம தலைக்கணம் சொல்கிறேன். நீங்கள் அந்த ஈகோ தலைக்கணம். ஒரு எம்எஸ்சி தான் சொல்கிறேன். எம்எஸ்சிக்கு படித்தவர்கிட்ட போய் எல்கேஜி குழந்தை கேட்டால் அவர் பதில் சொல்ல மாட்டார். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேலைக்கார பொண்ணு சொல்லு நீ கேட்டு போட்டுருவார். அவரோட ஸ்டேட்டஸ் இருக்குது. அவர் எம்எஸ்சியா ஒரு பிஎஸ்சி ஒரு அது மாதிரி ஆளுக்கு கேட்டால் தான் அவங்க சொல்லுவாங்க. வேதாந்தத்தில் அப்படி இல்லை. இவங்களோட குழந்தை வந்து கேட்டாலும் சங்கரானந்த பதில் சொல்லுவார். இவங்களோட பாட்டி வந்து கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. ஆமா, எதை பத்தி இல்ல, அதான் வேதாந்தம் எதுவுமே இல்லைன்னு தெரியல. அது மாதிரி அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஓசோல போனோன்னா அந்த ஒரு ஹெட் வெயிட் வந்துடும். அந்த ஓசோல நிறைய வந்து அந்த வேதாத்திரியிலேருந்து தான் வருவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு நாங்கள் வந்து காலை தூக்கி விட்டுக்குவோம், வேதாத்திரியிலேருந்து வந்தியா அப்படின்னு. அப்புறம் என்னாச்சு, சரி எனக்கு இந்த ஓசோவை காப்பி அடிக்குதாமன்னு அதுக்கு போனேன். அதுலேயும் போய் எல்லாம் சாம்பிக மகாமுத்ரா, சரஸ்வதி யோகா, சம்யமா, சூரிய கிரியா எல்லாம் பண்ணு. அதுலேயும் பண்ணிவிட்டு அங்கே போனால் அங்கே தெரிஞ்சு போச்சு இவர் சொல்கிற மாதிரி 50,000 1 லட்சம் இதாகாது ஒடியா வெளியே வந்தோடனே இது என்னமோ செய்கிறாங்களே அங்கே போவோம். அங்கேயும் போனால் இந்த அகத்தாய் 1, அகத்தாய் 2, அகத்தாய் 3, அகத்தாய் ஸ்கை மோட்சம், அப்புறம் பேர் அறிவின் பயணம், மற்ற கிளாஸு 36 மாதம், அது 36 எல்லாம் முடித்து ஆசை கொடுக்கல.
அங்கேயும் ஒன்றும் காணும். போனால் சூழ்ந்து அழுத்துதுங்கிறாங்க, வெளியே வருதுங்க, வான்காந்தம் என்னென்னமோ சொல்கிறாங்க, புரியுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வேண்டாம், போ, நீ என்ன இத்தனை படித்த, நீ சைவ சித்தாந்தத்தை படித்த, ஓடங்க. அங்கேயா அவங்க இவங்க சொல்லுவாங்க, போய் தூங்கிடுவோம். இருக்கிறதே நான் தான் சின்ன வயசு பையன், தூங்கினாலும் எழுப்பி முருகேன்னு தான் அங்கேயும் கூப்பிடுவாங்க. சின்ன வயசு நான் தான் ஓடுவேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு உயிரோட்டுன்னு சொல்லுவார். அப்புறம் அவினாசிலேருந்து வருவார், பேர் டக்குனு வரமாட்டேது. அவர் நல்லா ஃபேமஸ், நல்லா பேசுவார், சிறு வயசுக்கார். அவர் பேர் எது கூட பேசிகிட்டு இருக்காரு நல்லா. அப்புறம் அதை போய் பார்த்துட்டு என்னடா இதுலேயும் ஒன்றும் கிடைக்கல, ரைட்டு ஓடு அப்படின்னு போய் எடுத்து படித்தா. நான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொன்னாங்க, அவர் கிறிஸ்டினாக இருந்தார், முஸ்லீமாக இருந்தார், இதெல்லாம் பண்ணி எல்லாம் ஒன்றே அடையுதுன்னா யோகாவா ஆகாவா டாகாவான்னு எல்லாம் 4 இது வருது. ஆமாம், 4 பேர் ஒன்றையே திருப்பி சரி இதெல்லாம் ஆகாது போ அப்படின்னு போய் அங்கே ஒரு எனக்கு வீட்டில் வந்து கொடுத்துட்டு போனேன். ஓடு அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, அதில் எப்படி சேவிங் பண்ணணும், ஒரு கடை எடுத்துகிட்டு போயிட்டு வந்தால் அவனை எப்படி அதுதானுங்க அதில் இருக்குது. அவனை வெல்கம் பண்ணி ஹஸ்பண்டை எப்படி மகிழ்ச்சி பண்ணுறது, அது பூராமே வந்து குடும்பத்தில் இருக்கிறது லௌகிகம். அந்த அதையும் நான் படித்து பார்த்தா நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்துக்குவாங்க. அவர் படைக்கு போயிட்டு வரையிலும் மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, இருக்குது அது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. ஒவ்வொன்று இருக்குதுன்னா எதுலையும் அந்த வேதாந்த கருத்துக்கள் வர்றது. அப்படி இப்படி எல்லாம் சுற்றிட்டு இருக்கையில தான் 2010 திடீர்னு நம்ம வாட்ஸ்அப்புக்கு எதுக்கால கேள்வியும் நானே பதிலும் நானே போட்டு மணி அப்படின்னு போட்டிருந்தேன்னு மொதல் மாதம் நான் போகலன்னு. 2வது மாதம் கொடுத்துருவேன், நீ தான் ஊர் உலகமெல்லாம் சுற்றிருப்பிய. அவரே பேசுகிறாரு, அவரே கேள்வியும் கேட்குறாரு, பதிலும் சொல்கிறாரு, நீ அங்கே போ அப்படின்னு சொன்ன. நம்ம வந்து எந்த வேதாந்த கிளாஸுக்கு போனாலும் நம்ம குருபரானந்தா சொல்லுவார், இது ஒரு க்ளீனாக இருக்கு, இதில் என்ன வேணால் எழுதுனா உடனே உங்களுக்கு புரியும். இப்போ மஞ்சு மேடம் வந்து இதில் ஊரா அந்த ஏதோ 4 சம்பதமாதி சங்கம்னு அந்த 4 இது சொல்கிறாரு, சம்பம் சமம் எல்லாம் எழுதிட்டு அது மேலே வந்து நான் விவேகம்னு எழுதுனா அவங்களுக்கு அதுவும் புரியாது இதுவும் புரியாது. அது மாதிரி நம்ம இத்தனை பக்கம் போயிட்டு வந்தாலும் அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டு வைக்காமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வேதாந்த கிளாஸு புரியும். ஆனால் நாம் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டு வைக்காமல் இருக்க முடியாது. நாம் எங்கே போனாலும் இதைத்தான் சொன்னாங்க, அது வந்தே தீரும். அது பாம்பை சட்டையும் உரிக்கிற மாதிரி அது உங்களை விட்டு எப்போ போகுதுன்னு உங்களுக்கு தெரியாமல் அது போயிடும் ஒரு காலத்தில். ஏன்னா இதுதான் உண்மைன்னு தெரியும் போது நீங்கள் வந்து அந்த பாம்பு லைட்டு போடுற வரைக்கும் பாம்பு தெரிஞ்சுட்டே தான், பாம்பா தெரியும், பைப்பா தெரியும், பூமி சித்திரமாக தெரியும், துப்பட்டாவாக தெரியும். லைட்டை போட்டா இந்த லைட்டு வந்து ஒரு சிலருக்கு டக்குன்னு போட்டுடுறாங்க, ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாகுது. அவங்க வந்து எந்த அளவு அந்த மற்ற கிளாஸில் போய் ஒன்றுனாங்களோ அந்த அளவு லைட்டு போடுற வரைக்கும் அவங்க இங்கே இருக்கணும். அதுக்குள்ள மறுபடியும் அந்த லைட்டுக்கே போயிடுறாங்க. இந்த லைட்டே போட வேண்டாமப்பா, நான் பாம்பை அடிக்கிறதுக்கு அவன் குச்சி எடுக்க போயிடுறான். இங்கே லைட்டு போடல அவன் குச்சி எடுக்க போயிடுறான். அவன் வர்றையில கரண்ட்டு போயிடுது, அவன் பாம்பு அடிக்கிறதுக்கு மறுபடியும் நிறையா நிற்கிறான். அது மாதிரி நீங்கள் வேதாந்த கிளாஸுக்கு வந்தால் அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டு கூட இருந்துகிட்டே இருக்கும். நான் கம்பேர் பண்ணுவேன். சார் வந்து மெயினாக நாங்கள் பேசிக்கிறதே இந்த லோகத்தை பற்றியே பேச மாட்டோம். அந்த உயிர் எங்கே இருக்குது, அது 5வது லோகத்தில் இருக்கா, 4வது இதில் இருக்கா, குருவேல் நீங்கள் போனதில் எங்கே இருக்கீங்க, அவங்க அம்மா யார், உங்கள் அப்பா யார், இதைத்தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நான் என்ன நினைப்பேன், அருந்தவிக்கப்பால்னு ஓசோ சொல்லியிருக்காரு, அவர் 600 வருஷம் வந்து 2வது இது எடுத்தார். நான் கூட நினச்சேன் ஓஷோ இது வந்து 1989 நான் எடுத்த சன்னியாசம். அப்போ 88 அவர் இறந்துட்டார். அப்போ இவ்வளோ பெரிய ஞானி நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு, ஹிந்தி ஒன்று தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் தான் மணிசார்கிட்ட வரும்போது அங்கே கற்றுக்கிட்டது 0.5%, இங்கே தான் 200% இருக்குன்னு தெரியறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது. அவர் ஓசோ பற்றி சொன்னாவே என்னை இப்படி பார்ப்பார், சங்கரானந்தா இவன் என்ன சொல்கிறான், இவன் மூஞ்சில் தான் நடக்குதா ஒரு இது வருவ. என்னதான் நம்ம குருவை பற்றி பேசுகிறாங்க, இவரும் குரு தானே, வழி வந்த குரு தானே அப்படின்னு பேசணும்னு இப்படி பார்ப்பேன். இப்போ என் கூட ஓசோ இருந்தவங்களே நிறைய நண்பர்கள் வந்தார்கள் சென்றார்கள் போயிட்டாங்க. ஒவ்வொருத்தர் லைனில் போயிட்டாங்க. நிறைய பேர் தனி ஆசிரமமே ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்குது, ஆசிரமம் இருக்குது, ஒவ்வொருத்தரும் சர்ச்சிருக்காங்க, ஒருத்தர் ஆசிரமம் நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் என்னாச்சு, அப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்போ இந்த வேதாந்தத்தில் வரையில் ஒரு டைமில் நம்மளுக்கு தெரியுது நம்ம தேடுனது இதுதான். ஏன்னா நம்ம என்ன தேடுவதை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும்னு நம்ம என்ன தேடுறேன்னு தெரியல. மோட்சம்னு ஒன்று இருக்குது, பிரம்மம்னு ஒன்று இருக்குது, அதுதான் நீன்னு முதல்ல தெரியணுங்க. என்ன சப்ஜெக்டும் குழந்தைக்கு தெரியணும். நம்ம ஃபிசிக்ஸ் சயின்ஸ்னால் 3 இருக்குதா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜின்னு 4 இருக்குன்னு
சயின்ஸ்னே இருக்கிறது தெரியலையே. நம்மளை கர்மகாண்டத்துலேயே நின்றுக்கிறோன்னா அது சொல்லணும், தெரியணும். அப்போ நம்ம இதில் வந்தோன்னே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே சூரியன் வரையில் பனித்துளி எப்படி அப்படியே ஆவியாகுது, அது தெரியாது. அது மாதிரி அப்படியே போகணுன்னு ஒரு காலத்தில் நான் நினைப்பேன். இங்கே வந்தோன்னே சார் இவன் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுதான் ஒருவேளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ தானே, அப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சரிங்கண்ணே 2014 சொல்லி 2017 வரைக்கும் 156 வாரம் அவர் வீட்டில் தான் இருக்க சனிக்கிறோம். காலையில் 8:30 போனால் நைட் 8. ஆனால் அப்போ வேதாந்தத்தை பற்றி பேசணும். ஆயிடுச்சு. இப்போ இதோட நிறுத்திக்கிட்டு இல்லை ஒரு 2 நிமிஷம் தான், அவ்வளோதான் போதும். பண்ணிக்கலாம் சார். இல்லை மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் சார். இல்லை ஸ்டாப் பண்ணணும். இல்லை அது நிறுத்தின மாதிரி இந்த கண்டினியூஸ் வர 5 minutes தான். சரி சார், ஓகே, அவ்வளோதான். இல்லை இல்லை பேசலாம். இல்லை அது நம்ம இங்கே வந்துட்டே தான் இருப்போம், இங்கேயே தான் இருப்போம். ஒரு சொன்ன மாதிரி 4 மணிக்கு மேலே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஓகே ஃபைன். ஆமாம், அது நம்ம இந்த விவேகத்தை முடிச்சுக்குவோம். நம்ம பேசுகிற ஜென்ரலாக தான் பேசணும், விவேகத்தை பற்றி தான் நம்ம பேசணும். அதான் தர்மம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த மனசுக்கு அந்த நம்ம புத்தியில் உணர்ந்ததை நம்ம மனசுக்கு கொடுக்கணும். மற்ற இடங்களில் போகும்போது கொடுக்க முடியறதுல இல்லை. அப்படி இருந்தால் தான் அங்கே போகிறவங்க இங்கே வருவாங்க. அதுவும் தேவை. நம்ம உடல்னு ஒன்று இருந்தால் அதுக்கு உணவு வேணும். அது நிலையானது நிலையற்றது 3 நேரம் சாப்பிடணும், தூங்கணும். அதான் உடம்பை கண்டேன் உருவொருள் கண்டேன் உடம்பை என்னன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த இது இருக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம். அது மாதிரி நம்ம இதை கண்டுட்டு அப்புறம் வேதாந்த கிளாஸ் வரும்போது அதுவாக நம்மளை அறியாமல் போயிடும். ஒவ்வொருத்தரும் நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு டாபிக் எடுத்தால் தான் அதை திருப்பி 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 நம்ம நிதித்தியாசம் பண்ணுவோம். நிதித்தியாசம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், எலாபரேட்டாக பண்ணிக்கலாம். இது ஒரு டைம் பவுண்ட் வந்துடுது. நீ சனிக்கிழமை பேசியாகணும், ஞாயிற்றுக்கிழமை பேசியாகணும்னா நான் இதில் ஒரு 10-20 பக்கம் எழுதியிருக்கேன். ஒன்றையும் கூட நான் பார்க்கல. இது எவ்வளோ எழுதியிருக்கேன், எதையுமே பார்க்கல ஆச்சுங்களா. அது போக இது வேற எழுதியிருக்கேன். இப்போ கடைசியாக ஜூஸ் இது எழுதியிருக்கேன், இதை வச்சு இப்போ எழுதிருக்கேன். அது மாதிரி நீங்கள் நிறைய பேசிட்டீங்க என்னவோ ஆச்சுங்களா. அது மாதிரி இது நான் இல்லை, இது எல்லாமே சங்கரானந்தா நான் நினச்சிட்டா தான் உட்கார்ந்தேன். பெரிய பெரிய ஜாம்பவானா இருக்காங்க, சங்கரானந்தாவே துணைன்னு குருபதிக்குன்னு சொல்லிட்டு உட்காருவோம். நான் முதவே சொன்னேன், நான் ஜூஸ் தான் கொடுப்பாங்க, 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடுவேன், 1/2 மணி நேரத்துக்கு முடிச்சிடுவேன். ஆமாம், அதனால இப்போ நான் சொல்றது என்ன, எல்லா இடத்துலையும் போனால் யார் என்ன தேடுறாங்களோ அதான் கிடைக்கும். உங்களுக்கு பணம் வேணுமா அங்கே போங்க, உடம்புல சுகர் இருக்குது அங்கே தான் போகணும். இல்லை நான் வேதாந்தத்தில் வேணும் சுகர் எச்சாயிரம் அப்படி வேற வெட்டணும். அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ, பசிக்கிறவனுக்கு சாப்பாடு, தாகத்துக்கு தண்ணீர், மூச்சோட முடியாத காற்று, அது மாதிரி அதுக்கு எல்லாத்துக்கும் போகிறோம். வேதாந்தங்கிறவங்க அப்படி ஸ்பிரிச்சுவலாக அதெல்லாம் ஃபில்டர் ஆகி எம்ஃபில் பண்ணுறவங்க இங்கே வந்திருப்பாங்க. அது மாதிரி இங்கே நம்ம வந்துக்கலாம். இதுதான் நான் சொல்ல வந்தது. நித்திய அனித்திய விவேகம். அதாவது இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி ஒரு அறிவு இருக்குது, ஒரு ஃபேடே இருக்குது, கிரைண்ட் இருக்குது. இதை நம்ம லாஜிக்கில் ஏற்றுக்கிறோம். ஒரு சற்று இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அது மாதிரி இதுக்கே இப்படி ஒரு அறிவு இருந்து ஒருத்தர் ஒரு மனிதர் செய்யறாருன்னா, பட் இதில் என்னன்னா 2 இருக்கும். அதாவது நிமித்த காரணம் உபாதான காரணம் 2 இருந்தால் தான் செய்ய முடியும். இவரோட அறிவும் பொருளும் சேர்ந்து செய்யும்போது நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்கிது. இதே இந்த உலகம் இப்படி இருக்கணும், இப்படி சுத்தணுங்கில ஒன்றுமே தோன்றாதப்போ என்ன இருக்கும், எதுவுமே இருக்காது. அதுக்கு தான் நம்ம அந்த சிலந்தியை இது சொல்லுவாங்க. சிலந்தியை உதாரணமாக சொல்லுவாங்க. அது நிமித்த காரணம் அதுவே, உபாதான காரணம் அதுவே. சிலந்தி சைவ சித்தாந்தத்துக்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அது மாதிரி நம்ம பிரம்மம் இருக்கும்போது அதுவே நிமித்த உபாதான காரணமாக அது நம்ம பிரம்ம, அதாவது இந்த லோகத்துக்கு ஜெகத்துக்கு வெளியே இருந்து இதை பண்ண முடியாது, ஜெகமாகவும் இருக்க முடியாது. அதாவது ஜெகமாகவும் இருக்கிறார், வெளியும் இருக்கிறார், உள்ளே இருக்கார், வெளியில் இருக்காருன்னு சொல்ல முடியாது, எல்லாமாவும் இருக்கிறார். அதாவது சேலையில் நூலோட குணம் இருக்கிற மாதிரி ஜெகத்தில் நம்ம பிரம்மத்தோட குணம் இருக்கிற மாதிரி ஜெகம்னா அந்த சராசரம் இன்க்ளூடிங் மீ. அப்போ நானும் அந்த பிரம்மத்தில் ஒருத்தர் தான். அப்போ அந்த பிரம்மத்தில் இருக்கிற குணம் நம்மகிட்டையும் இருக்கும், நம்ம என்ன அறியாமல் இருக்கிறோம். இப்போ 2ம் 1. அதான் நான் எடுத்துக்கிட்டோம்னா 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று மௌனம். மௌனம்ங்கிறது வேதாந்த இதில் மௌனம் தான் நம்மளுக்கு பிரம்மம், மௌனம் தான் ஆத்மா, மௌனம் தான் நாம். எண்ணம்ங்கிறது தான் நம்ம நானுன்னு நினச்சிக்கிறோம். உடம்பாவும் பஞ்சகோஷம் அது அவஸ்தாத்திரயம் இதாக நம்ம எண்ணத்தை நினச்சிக்கிறோம். அந்த எண்ணமே மௌனத்திலேருந்து தான் வருது. அந்த மௌனம் தான் ஆத்மா, மௌனம் தான் பிரம்மம், 2ம் 1 அப்படிங்கிறது.
நிறைய மனுஷர்